வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்துல எம்ஜிஆர் இரட்டை இலை சின்னத்திற்கு எதிராக வாக்கு கேட்ட வரலாறு உண்டு. 1977ல எம்ஜிஆர் அவர்கள் சார்பாக நிறுத்திய வேட்பாளருக்கு சிங்கம் சின்னம் கிடைச்சிரும். வேற சுயேட்சை வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுத்துருவாங்க. அந்த நேரத்துல தேர்தல் ஆணையத்துறை சில தவறுகளால சின்னங்கள் மாத்தி கிடைச்சிரும். தாராபுரம் தொகுதியில எம்ஜிஆர் இரட்டை இலைக்கு எதிராக சிங்கம் சின்னத்துக்கு வாக்கு கேட்பார். சுயேட்சை உறுப்பினராக இருந்து அவர் வெற்றி பெறுவார். அதே மாதிரி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எடப்பாடி தொகுதியில விஜய் அவர்கள் ஒரு கேண்டிடேட் போடுவாங்க. ஃபார்ம் ஏ ஃபார்ம் பீனா கொடுத்தாச்சு. விசில் சிம்பிள் புது சிம்பிளா இருக்கு. 234 தொகுதிக்கு புது சிம்பிள் சொல்லி அப்படி விசில் கொடுத்தாச்சு. ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியில ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி கொடுக்காம விசில் சிம்பிள் இல்லாம இருந்தா சுயேட்சை வேட்பாளர்கள் விசில் சின்னத்தை கேட்டு வாங்கிக்கலாம். எடப்பாடி தொகுதியில விசில் சிம்பிள் ஆல்ரெடி அலோகேட் பண்ணியாச்சு. ஆனா அந்த வேட்பாளருடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்களுக்கு தேவையான சின்னங்களை வாங்கிட்டாங்க. அதுல தொலைக்காட்சி பெட்டி சின்னத்திற்கு அந்த கட்சி சார்பாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப ஒருவேளை நாளைக்கு அந்த தொலைக்காட்சி பெட்டி ஒருவேளை வெற்றி பெற்றால் அவர் தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாலே அவருடைய எம்எல்ஏ பதவி பறிபோயிரும். சுயேட்சை வேட்பாளரா நின்று அவர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எந்த ஒரு அரசியல் கட்சியில ஜாயின் பண்ணாலுமே அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும். அதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிக்கிறது. இது மாதிரியான முக்கியமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிற வெரண்டரிஸ் டிஎன்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.